வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தாத்தா, பாட்டி பார்த்தா என்ன தப்பு அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, விஜயால தாங்கிக்க முடியல. செமையா டென்ஷன். நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னோனே, நான் உங்க மானசீகமா வந்து நான் உங்கள வந்து என்னைக்கும் வந்து கணவனா வந்து நெனச்சுட்டேன். நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்க பொண்டாட்டி. அது எப்பவும் மாறாது. நீங்க தானே வந்து லவ் பண்ணும்போது சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு விஜய் என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாரு. இங்க பாரு நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படி சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்ல வராரு. ஆனா அது பிறகு மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இவ மட்டும் எப்போ பார்த்தாலும் மயக்கம் அடிச்சு விழுந்துடுறா. என்னதான் நடக்குது இங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் காவேரி பார்க்க போனோம். காவேரி பார்க்க போகாம வந்து எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஐயோ! காவேரி வேற எனக்காக காத்துட்ருப்பா. நான் வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் வேற காவேரி காவேரின்னு போறான். இங்க இந்த பொண்ணுன்னா இப்படி பண்றா. என்னதாங்க பண்றது? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிறாங்க பாட்டி. உடனே வந்து இது எல்லாம் பார்த்துட்ருக்க ராகினி வந்து யோசிக்கிறாங்க. இப்படியே வந்து சூப்பரா தான் இருக்கு. எப்படியும் வந்து வெண்ணிலா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு வரா. கண்டிப்பா வெண்ணிலா வந்து விஜய் விடவே மாட்டா. காவேரி உன் கதை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. இங்க வந்து மனசு கஷ்டத்தோட வந்து உட்காந்துருக்காங்க காவேரி. விஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க விஜய் வருவாரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப லேட்டா வராரு. இங்க காவேரி வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி இல்ல. விஜய் வந்து வருவாருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க காவேரி வேற வழி இல்லாம அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து வரும்போது அப்படியே வந்து ஒண்ணும் புரியாம அப்படியே வந்து மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. காவேரி கீழ வந்து மயக்கம் அடிச்சு விழுந்துடுறாங்க. எல்லாருமே ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நம்ம நிவின் வந்து அவங்கள பார்த்துட்டாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஒண்ணுமே புரியல. நிவின் வந்து தூக்கி நிறுத்துறாரு காவேரிய. என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒண்ணும் இல்ல நிவின் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் நீங்கலாம் போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு நிவின் வந்து ஏன் காவேரி தனியா வர? சாப்பிடலையா காலைலன்னு? இல்ல நிவின் சாப்பிடல அப்படின்னோனே, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இல்ல பரவாயில்ல நிவின் நான் வீட்டுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் அதுக்கு கூட நான் லாயக்கு கிடையாதா? அதுக்கு கூட நீ என்ன வந்து ஒரு ஃப்ரெண்டா கூட நினைக்க மாட்டியா? அப்படின்னு சொன்னேன். அப்பலாம் ஒண்ணும் இல்ல நிவின். ப்ளீஸ் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு வந்து கூட்டிட்டு போறா. கூலிங் ஷாப்புக்கு உட்கார வைக்கிறார். காவேரி கவலைப்படாத. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி மயக்கடிச்சு விழுந்த? காலைல சாப்பிடாம எதுக்கு வந்த? அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. அடுத்து வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடி காவேரி அப்படின்னோனே, இல்ல எனக்கு வேணாம் நான் கிளம்புறேன். ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அடுத்து இங்க விஜய் என்ன பண்றாரு? காவேரி வந்து வந்திருப்பான்னு நினைச்சேன். காவேரி காணோமே. காவேரி எனக்காக வெயிட் பண்ணிட்டு போயிட்டா. பாவம் காவேரி. நான் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆவாது. இந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டியே நான் தீரணும். இப்படியே இருந்தேன்னா காவேரி என்னை விட்டு பிரிஞ்சிடுவா. காவேரி இல்லாத வாழ்க்கைய நான் நினச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விஜய் வந்து கால் பண்ணி காவேரிக்கு பார்க்குறாரு. காவேரியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் வருது. காவேரி என்ன ஆச்சு? எங்கே போனா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே விஜய் வந்து கிளம்புறாரு. விஜய் வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காரு. வெண்ணிலா பேசின பேச்சு. வெண்ணிலா வந்து ஓடி வந்து கட்டிட்டு நீங்க தான் என் புருஷன். நம்ம இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. வெண்ணிலா பழைய மாதிரி அப்படியே தான் இருக்கா. அவள் மாறவே மாறல. அவள் கண்டிப்பாக வந்து காவேரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்க மாட்டா. அது நல்லா புரிஞ்சிச்சு. இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் சீக்கிரமாகவே வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வெண்ணிலாவை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வெண்ணிலாவுக்கு அவங்களே புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் வெண்ணிலாவை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அதை பார்த்து நிவின் என்னாச்சு காவேரி? ஏன் இப்படி இருக்க? இங்கே பாரு மயக்கடிச்சு விடுற அளவுக்கு ஆகிட்ட. ஏன் இப்படிலாம் இருக்க காவேரி? உன் ஹெல்த்தை பற்றி யோசிக்கவே மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை நிவின் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. விஜய் ஒருவேளை வந்துட்டு போயிருப்பாரா? இல்லை விஜய் என்னை தேடி வந்திருப்பாரா? ஒருவேளை லேட் ஆகிருக்குமோ? என்ன காரணமாக இருக்கும்? அப்படி சொல்லிட்டு விஜய் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரிக்கு என்ன காவேரி என்ன யோசிக்கிற? அவனை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பார்த்தேன் விஜய் உனக்காக இவ்வளோ பண்ணுறாரு காவேரி. இவ்வளோ தூரம் வந்து இங்கே இருக்காரு. அவர் வந்து இப்படி இருக்கிறது உண்மையிலேயே உங்களுக்குலாம் தெரியலையா? அவரோட மனசு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, எனக்கு புரியுது. விஜயும் நானும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேருவோம் அப்படின்றாங்க. அது கேட்டு அது சந்தோஷப்படுறாரு நம்ம நிவின்.